வணக்கம். செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை 2025-26 2 ஆண்டுகளும் மழைப்பொழிவு வெப்பம் எப்படி இருக்கும், எல்னினோ அச்சுறுத்தல் எப்படிப்பட்ட மழைப்பொழிவை கொடுக்கும், வறட்சியா வெள்ளமா எப்படிப்பட்ட வானிலை அமைய போகிறது என்பதை பார்ப்போம். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம். நான் ஒரு வெப்பநிலை கடல் வெப்ப படம் இன்னைக்கு இல்ல, தொடர்ந்து அனுப்பிட்டே இருக்கேன். அந்த கடல் வெப்ப படத்தை பாருங்க. இந்திய பெருங்கடல் வெப்பமும் பசிபிக் பெருங்கடல் வெப்பமும் கிட்டத்தட்ட சமமா இருக்கு. ஆனால் பசிபிக் பெருங்கடல் என்பது ஆழ மிகுந்த பகுதி, பரப்பில் மிகுந்த பகுதி. மத்திய பசிபிக் பெருங்கடல் வரைக்கும் வெப்பம் இருந்திருக்கு. ஏன் கிழக்கு பசிபிக் பெருங்கடல் அமெரிக்க பக்கமும் வெப்பம் இருந்திருக்கு. அது ஒட்டுமொத்த பசிபிக் பெருங்கடல் வெப்பம் இருந்திருக்கு. இதனால அமெரிக்கா பக்கம் வெப்பம் உயர்வு மட்டும் நடக்கல, மத்திய பசிபிக் பெருங்கடல் மேற்கு பசிபிக் பெருங்கடலும் வெப்பம் இருந்திருக்கு. அடுத்தடுத்த புயல்கள் ஜப்பானை போய் தாக்கிட்டு இருக்கு. சீனாவையும் ஜப்பானையும் தாக்கி கடுமையான வெள்ளப்பெருக்கு, மூச்சு விட முடியாத அளவிற்கு பாதிப்பு ஏற்படுத்தி கொண்டே இருக்கு. ஜப்பானுக்கு இன்னுமே இருக்கு. ஆகவே இந்த சூப்பர் எல்னினோ என்று சொன்னால் அமெரிக்க பக்கம் வெப்பம் உயர்வு ஏற்பட்டால் அமெரிக்க பக்கம் மட்டும்தானே புயல்கள் உருவாக வேண்டும். அப்போ வெப்பமே இல்லாத கடல் பகுதி என்றால் எப்படி ஜப்பான் பகுதியை நோக்கி புயல்கள் பயணிக்கும்? எப்படி சீனா பகுதிக்கும் டால்பின் புயல் எப்படி தாய்வானை நோக்கியும் சீனாவை நோக்கியும் தென்கொரியா வடகொரியாவை நோக்கியும் ஜப்பானை நோக்கியும் பயணிக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடல் வெப்பம் அமெரிக்க பக்கம் எவ்வளவு இருக்கோ அதே அளவு ஆசிய பக்கமும் இருக்கு. பசிபிக் பெருங்கடல் வெப்பம் உயர்ந்திருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்த பசிபிக் பெருங்கடலோட நிலநடுக்கோட்டு பகுதியே உயர்ந்திருக்கு. அதுலயும் பரப்பில் கூடுதலாக ஜப்பான் முதல் ஆஸ்திரேலியா வரைக்கும் உள்ள பசிபிக் பெருங்கடல் ஆசிய பக்கம் உயர்ந்திருக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நிகழ்வு எல்லாமே ஜப்பான் நோக்கி போயிட்டு இருக்கு. இது தொடர்ந்து எப்படி போகும்? போகாது. சூரியனின் குத்துக்கதிர் எங்க இருக்குன்னு போட்டிருக்க பாருங்க. இன்றைக்கு நாம நீண்ட கால அறிக்கையில சொன்னதுதான், எப்பொழுதும் சொல்றதுதான், இன்னைக்கும் சொல்றதுதான். 17ஆம் தேதி சூரியனின் குத்துக்கதிர் நேற்றைக்கு திருவள்ளூருக்கு நுழைந்தது. இன்றைக்கு சென்னை, நாளைக்கு தென் சென்னை, அப்படியே செங்கல்பட்டு மாவட்ட பகுதி, அடுத்த நாள் விழுப்புரம் மாவட்ட பகுதி, அடுத்த நாள் புதுச்சேரி, அடுத்த நாள் கடலூர், அடுத்த நாள் மயிலாடுதுறை, அடுத்த நாள் நாகப்பட்டினம் வடக்கு காரைக்கால், அடுத்த நாள் மன்னார்குடி உள்ளிட்ட திருத்துறைப்பூண்டி உள்ளிட்ட தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதி. ஆகஸ்ட் 25ஆம் தேதி நிழல் இல்லாத நாள் என்று சொல்லக்கூடிய சூரியனின் குத்துக்கதிர் டெல்டாவிலே விழக்கூடிய நாள் 25ஆம் தேதி. வரக்கூடிய ஆகஸ்ட் 25. ஏற்கனவே ஏப்ரல் 17, அதுக்கு அடுத்தது ஆகஸ்ட் 25. அதே வடக்க போன சூரியன் குத்துக்கதிர் மீண்டும் தெற்கு நோக்கி திரும்புவது. ஆக இப்ப வெப்பம் உயர்வாகத்தான் இருக்கும். தென்மேற்கு பருவமழை இருந்தால் அந்த சூரியன் குத்துக்கதிர் விழக்கூடிய நாள் வெப்பம் தெரியாது, குளிர்ந்த காற்று வரும். இப்போ இந்த சூரியன் குத்துக்கதிர் தமிழ்நாட்டில் விழப்போகிற காரணத்தினாலே, வெப்பம் அதிகரித்திருக்கிற காரணத்தினாலே, காற்று லேசாகி மேலே போய் காற்று சுழற்சி ஏற்பட்டு மாலை இரவு இடிமழை பொழிவை தீவிரப்படுத்த போகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாளை, அது இன்றைக்கும் மழை உண்டு. நாளை பாருங்க, நாளை சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், காரைக்கால், அப்படியே நாகப்பட்டினம் வடக்கு, காரைக்கால், திருவாரூர் வடக்கு, தஞ்சாவூர் வடக்கு, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, அதுலயும் குறிப்பா கடலோரம் சென்னை முதல் நாகப்பட்டினம், சென்னை இடைப்பட்ட பகுதியில் நாளை கனமழையே இருக்கும். இப்படி வெப்பசலன இடிமழை பொழிவும் பகலிலே வெயில் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும். கேரளாவிலும் வெப்பச்சலனத்தினுடைய தென்மேற்கு பருவமழை பொழியும். வங்கக்கடல்ல நிகழ்வு உருவாகி உள்ளே போகும் பொழுது தெற்கு காற்று நுழையும். இதனால எளிதிலே தெற்கு காற்று நுழையும் பொழுது வெப்பச்சலன இடிமழை பொழிவு முழுமையாக சாதகமான நாள் நாளை 19ஆம் தேதி புதன்கிழமை மாலை இரவு என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறோம். இப்போ வெப்பம் வடக்கிலிருந்து, சூரியன் குத்துக்கதிர் வடக்கிலிருந்து தெற்கே போகிற காரணத்தினாலே நிலநடுக்கோட்டிலே வெப்பம் உயரும். நிலநடுக்கோட்டை நோக்கி செப்டம்பர் 21ஆம் தேதி நிலநடுக்கோட்டிலே சூரியனின் குத்துக்கதிர் விழும். இப்போ வடக்கே, அதாவது கடகரேகைக்கு சென்று விட்டு கல்கட்டா, அதாவது மேற்கு வங்கம், ஒடிசா, ஆந்திர பிரதேசம் முடித்துக் கொண்டு தற்பொழுது சூரியன் குத்துக்கதிர் தமிழ்நாட்டை ஒட்டிய கடற்பகுதி, வங்க கடற்பகுதி மற்றும் இலங்கை பகுதியில் விழப்போகிறது. தொடர்ந்து இது நிலநடுக்கோட்டை நோக்கி பயணிக்கும் பொழுது ஒட்டுமொத்த நிலநடுக்கோடு அமெரிக்கா ஆசியா இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய நிலநடுக்கோட்டு பகுதி அப்படியே பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவுக்கு தெற்கே இருக்கக்கூடிய இந்தோனேஷியா மீது விழக்கூடிய இந்தோனேஷியா மீது பயணிக்கக்கூடிய நிலநடுக்கோட்டு பகுதி, இலங்கைக்கு தெற்கே
அப்படியே சோமாலியா, சுமத்ரா இடைப்பட்ட பகுதி, நிலநடுக்கோட்டு பகுதி வெப்பம் உயரப் போகுது. கண்டிப்பா இனிமேல் உயரக்கூடிய வெப்பம் தான் அது வடகிழக்கு பருவமழையும் தென்மேற்கு பருவமழையும் இறுதி கட்டத்தையும் தீர்மானிக்கும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். மாதிரி எல்லாம் மாறி வரும், பொறுத்திருந்து பாருங்கள். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த மாதத்துல முழுமையான வெப்பச்சலன இடிமழை பிடிப்பு கொடுத்து கொண்டு இறுதியில கொஞ்சம் கூடுதல் வெப்பச்சலன இடிமழை பிடிப்பாக மாறி செப்டம்பர் பிறந்ததும் நல்ல மழை பிடிப்பாக மாறி செப்டம்பர் 15க்கு மேல அக்டோபர் 15 வரைக்கும் உச்சபட்ச தென்மேற்கு பருவமழை தீவிரமழையும், அதுலயும் குறிப்பாக அக்டோபர் 1 முதல் 15 வரை பலத்த மிக பலத்த தென்மேற்கு பருவமழையும் கொடுக்கும். ஆக எல்னினோ, சூப்பர் எல்னினோ, காசில்லா எல்னினோ என்று பல ஊடகங்களிலே நீங்கள் கடல் வெப்பத்து வரைபடத்தை பார்த்திருப்பீர்கள். அது அமெரிக்க பக்கத்தில் மட்டுமே வெப்பம் குவித்திருக்கும், ஆசிய பக்கம் வெப்பம் இல்லாதது போலவும் கிழக்கு ஆசியாவோட பசிபிக் பெருங்கடல் பகுதியில் இல்லாதது போல காட்டும். ஆனால் உண்மையை பாருங்கள், படம் எப்படி இருக்கிறது என்பது இதில் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த இதுல பாருங்க. ஆக கண்டிப்பாக பசிபிக் பெருங்கடலும் இந்திய பெருங்கடலும் வெப்பம் ஒரே அளவு இருக்கிறதுனால பசிபிக் பெருங்கடல் தனியாக செயல்படும், இந்திய பெருங்கடல் தனியாக செயல்படும். தென்மேற்கு பருவமழையின் இறுதி கட்டத்திலும் வடகிழக்கு பருவமழையிலும் எம்ஜேஓ இந்திய பெருங்கடலில் இருக்கும். கண்டிப்பாக இந்திய பெருங்கடலில் இருந்து கொண்டு தமிழ்நாடு, இலங்கை, அதாவது இந்தியாவோட தென் மாநிலங்கள், அதுலயும் குறிப்பா தமிழ்நாடு, அதுலயும் குறிப்பா தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் மற்றும் இலங்கை ஒட்டிய மாவட்டங்கள், இலங்கை அதிக மழைப்பொழிவை பெறும் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கும். ஆக கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை தொடக்கம் முதல் அதற்கு முன்பே வடகிழக்கு பருவமழைக்கு முன்பு தென்மேற்கு பருவமழையே வடகிழக்கு பருவமழை மாறி பெய்யும். அது அப்படியே தலைகீழாக மாறி வடகிழக்காக மாறி தொடர்ந்து ஜனவரி 10 வரை நிறைய நாள் மழைப்பொழிவு இருக்கும். சிறு நிகழ்வும் நிறைய மழைப்பொழிவை தரும். வலிமையான நிகழ்வு எண்ணிக்கை ஒன்று இருந்தாலும் சிறு நிகழ்வு தான் அதிகமாக உருவாகும், சிறு நிகழ்வு தான் அதிக மழைப்பிடிப்பை தரும் என்பதை நீங்கள். ஆக வடகிழக்கு பருவமழை சிறு சிறு நிகழ்வே அதிக மழை தரும். நல்லா புரிஞ்சுங்க. மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சிறு நிகழ்வு தான் சில மணி நேரங்களிலே ஊரை மூழ்கடித்தது. தென் மாவட்டங்களுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்திய நாலுமுக்கு ஊத்து, காக்காட்சி போன்ற பகுதிகளிலே தூத்துக்குடி மாவட்ட வெள்ளப்பெருக்கை சிறு நிகழ்வு தான் அதிக வெள்ளப்பெருக்கு. அதே போலதான் அதாவது 2015 சென்னை வெள்ளம் அடுத்தடுத்து 2 வெள்ளம் நம்ம அப்பவே வானிலை அறிக்கை கொடுத்தோம், SMS வாயிலாக கொடுத்தோம். அப்போ 2015 அப்பவே சிறு நிகழ்வு இலங்கைக்கு கிழக்கே திரிகோணமலை அருகே நீடித்துக் கொண்டிருந்த சிறு நிகழ்வு தான் அப்படியே சென்னை வழியாக சிறு காற்றை சுழன்று ஈர்த்து தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள் வழியாக, டெல்டா மாவட்டங்கள் வழியாக, தென் மாவட்டங்கள் வழியாக இலங்கைக்கு வழியாக ஈர்த்தது. இதன் காரணமாகத்தான் காற்று நுழையும் இடம் இரு காற்று இணைவு என்பது சென்னையில் அமைந்தது, டெல்டாவில் அமைந்தது. அனைத்து டெல்டா வடகடலோரம் அமைந்து அதிக மழைப்பொழிவை கொடுத்தது. இந்த ஆண்டும் அதே போல சிறு நிகழ்வு அதிக மழைப்பொழிவை தரும். தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், இலங்கை உள்ளிட்ட பகுதிகள், வடகடலோரம் வட உள் பகுதிகளுக்கும் மழை உண்டு, அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த எல்னினோ, சூப்பர் எல்னினோ, கசில்லா எல்னினோ போன்றவையெல்லாம் 2027 மே மாதத்துடன் விலகிவிடும். ஆகவே வருது டிசம்பர்ல உச்சபட்சம், நவம்பர்ல ரொம்ப அதிகமா இருக்கும்னு உலக வானிலை ஆய்வு நிறுவனம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். செப்டம்பர் ரொம்ப அதிகமா இருக்கும். செப்டம்பர் 21ஆம் தேதி சூரியன் குத்துக்கதிர் வர்ற நாள்னால கொஞ்சம் வெப்பம் உயரும். இதெல்லாம் நாம ஏற்கனவே அனுபவப்பட்ட ஒன்றுதான். அதே போலதான் இதுவும் கடந்து போகும். ஆனால் வடகிழக்கு பருவமழை அதிகம் அதை சேமித்தால் அடுத்த ஆண்டு கோடையில் கொஞ்சம் வெப்பம் அதிகமா தான் இருக்கும். ஏனென்றால் அப்பதான் எல்னினோ என்பது அப்பதான் முழுமையா இருக்கும். அப்போ கோடையில காற்று கொஞ்சம் திசை மாறி இருக்கும். கடலிலிருந்து வரக்கூடிய காற்றும் நீராவி காற்று, சூடு காற்றா வரும். இட்லி பானையிலிருந்து புட்டை வைக்கும் பொழுது அல்லது குக்கர்ல இருந்து வரக்கூடிய விசில், அந்த நீர் இருந்தாலும் அந்த நீர் சூடு நீராக இருக்கும். அதனால புழுக்கமான வியர்வையையும், புழுக்கமான ஒரு வானிலையும், புழுக்கமான ஒரு வெயிலையும் கொடுக்கும். ஆகவே கோடை கொஞ்சம் வெப்பம் அதிகம்தான். அதற்கு நாம் முன்கூட்டியே மழை நீரை சேகரித்து வைத்துக் கொள்வோம். ஆனால் அது மே மாத இறுதியோட இந்த எல்னினோ என்கின்ற பேச்செல்லாம் ஓடோடி விடும். ஜூன் மாதம் எல்னினோ நியூட்ரல் ஆகி லானினோவாக மாறி பிறகு அடுத்த ஆண்டு 2 பருவமழையுமே. காரணம் வெப்பம் ஒட்டுமொத்த உலகம் எங்குமே அது கடல் வெப்பம் எல்லாம் உயர்ந்திருக்கிற காரணத்தினாலே அது மழையாக மாறும். அடுத்த ஆண்டு 2027 2 பருவமழையும் சிறப்பான மழை இருக்கு என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தயவு செய்து அச்சப்பட வேண்டாம். வானிலை ஆய்வறிக்கையோடு இணைந்திருங்கள். வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுங்கள். நாம் எப்பொழுதும் பழகிய ஒன்றுதான், எதுவும் புதிதாக அச்சப்படுவதற்கு ஏதும் இல்லை. பொறுத்திருந்து பாருங்கள், புரிய பெறும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.